கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 7, 2026. சரி. இப்போ வந்து முக்கியமாக லோக்கல் பாலிடிக்ஸ் பேச வேண்டிய சூழல்ல இருக்கும். அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. இப்போ நேத்து நம்ம பேசுனது எப்படின்னா, ஆ, எப்படி ஒரு ஒரு அந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ எந்த நிலைமையில இருக்குங்கிறத ஆ, ம இதுலயே தம்ப்நெயில்லயே போட்டிருந்தோம். அது நெறைய பேர் பார்த்து, ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் "என்ன இவ்ளோ டேரிங்கா அடிக்கிறீங்க?" அப்படின்றாங்க. இங்க என்ன நடக்குதோ அத சொல்லப் போறோம். சரி, இத இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்திய அளவுலயும், தமிழ்நாட்டு அளவுலயும் என்ன நடக்குதுன்னு பேசப் போறோம். நான் கசாலி, கசாலி டிகோட். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ ஆ, ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது, இத ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பண்ணிட்டுருக்கோம், திடீர்னு பவர் கட் ஆகுது. இப்போ முன்னாடிலாம் என்னன்னா, 2006, 11 அந்த டைம்ல திமுக அரசு நடந்துகிட்டு இருக்கும்போது, அடிக்கடி பவர் கட். அதுவும் பவர் கட் நெனச்ச நேரம்லாம் பண்றதில்ல. சென்னையா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பவர் கட். வெளியூர்களா, சென்னைய தவிர வெளியூர்களா, அங்க அ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் பவர் கட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு விவசாயத்துக்கு இலவச கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கட்டு. கரண்ட் இருந்தா தானே இலவச கரண்ட், இலவசம் இல்லாத கரண்ட். கரண்டே இல்ல. இல்லாத கரண்ட்டுக்கு ஆள் இல்லாத டீ கடையில யாருக்கே டீ ஆத்துறேங்கிற மாரி, கரண்ட் பவர் கட்ல இருக்கு, கரண்டே வர்றதில்ல. அப்புறம் இலவசமா இருந்தான்னா, இலவசம் இல்லாம நீங்க அனௌன்ஸ் பண்ணா என்ன? அப்படின்ற மாரி 2006 to 11 அவங்க திமுக ஒரு பக்கம் அராஜகம் அவைங்க பண்ணது. என்னன்னா, சட்டம் ஒழுங்கு அராஜகம். 2006, 11 அளவுக்கு அதிகமான ஒரு அராஜகம் நடந்துச்சு. அந்த டைம்ல நான் அங்க துபாய்லேருந்து வந்த புதுசுல இங்க பார்த்தேன். எனக்கு கண்ணு கட்டி போச்சு. "என்னய்யா இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி உண்மையிலே கண்ண கட்டிருச்சு. அந்த அளவுக்கு மோசமா அராஜகம் அப்படி பண்ணாய்ங்க. ஆ, அது தாண்டி 2021, 26 வரும்போதும் அவைங்களோட சட்டம் ஒழுங்கு அராஜகம் உண்மையிலேயே அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. நான் நெறைய இதில பேசியிருக்கேன். ஆனா, இந்த 2006, 11ல ரொம்ப முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, ஆற்காடு வீராசாமின்னா, பவர் கட் வீராசாமி அப்படின்ற மாரி சொல்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு. பவர் கட் அப்படி இருந்துச்சு. இப்போ 2006ல தெரிந்தோ, தெரியாமலோ, அவங்களோட முயற்சியிலயோ அல்லது நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜென்ஸி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஆர்வத்திலயோ, பெண்களுடைய ஆர்வத்திலயோ, இதுல எப்படியோ ஆட்சிய புடிச்சு 2008 தான் 2008 சீட்டு வாங்கியிருக்கோம். அதுல 1 போயிருச்சு, 2 போயிருச்சு அப்படின்னா கூட 2006 மத்தவங்களுடைய சப்போர்ட்ல அவரு கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்களுடைய சப்போர்ட்ல மெஜாரிட்டிய நிரூபிச்சு வந்தாச்சு. இன்னொரு 6 மாசத்துல கவுக்கன்னா கவுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல இங்க பண்ணிட்டு இருக்க அராஜகங்கள் இருக்கு இல்லையா? எப்படின்னா, அராஜகம்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க எனக்கு தெரிஞ்சு திருந்தவே இல்ல. அப்புறம் நேத்து நான் நம்மளுடைய காணொளியில என்ன போட்டிருந்தேன், இவங்க அதிமுகல இருந்து வரி வரியா வருச வரிசையா கூட்டம் கூட்டமா தாவேக்கால வர்றாங்க. என்ன சொன்னாங்க, இவரு நம்ம சிஎம் விஜய் என்ன சொன்னாரு, அதாவது ஊழல் எந்த விதத்துல வந்தாலும், இனி பண்ண நினைச்சாலும், பண்ணாலும், ஏற்கனவே பண்ணியிருந்தவங்களா இருந்தாலும் விடமாட்டோம். நாங்க நேர்மை, நீதி, சத்தியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாரு. அவர் பேசுறாரு, அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது ஊழலை பத்தி பேசுறதுக்கு, லஞ்சத்தை பத்தி பேசுறதுக்கு, நேர்மையை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அவருக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். இதை காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும் யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்லை. பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு, சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு, கல்லூரி நடத்துறவங்களுக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டியில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்சம், ஊழல், நேர்மையை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதுல இவர் சினிமாக்காரர், சினிமா பண்ணும்போது அவரோட படங்களுக்கு 2000, 3000, 5000 கொடுத்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் போய் வாங்கினாங்களே, அதை தடுத்து நிறுத்த மனசில்லாத, முடியாத ஒருத்தர் இன்னைக்கு சிஎம்மா இருக்காரு. நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன் பயங்கரமா பேசினாரு. ஒன்றும் நடக்கல. இதெல்லாம் தாண்டி பவர் கட்டு, உண்மையிலே அநியாய பவர் கட். இன்னும் முடியல, பவர் கட் வந்துகிட்டே இருக்கு. கேட்டா காரணம் சொல்றத மக்கள் விரும்பவே மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், காரணம் என்ன வேணாலும் காரணமா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி 5 வருஷம் திமுக சட்டம் ஒழுங்குல மோசமா இருக்கு, பல விஷயங்கள்ல மோசமா இருக்கு. ஆனாலும் பவர் கட் அவங்களுக்கு தெரிஞ்சது. 2006, 11ல பவர் கட் முக்கியமான பங்கு வகிச்சது நம்ம தோல்விக்கு.
அப்படிங்கிற இடத்துல வந்து பவர் கட் இல்லாமல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாங்க, வெளியில் வாங்கினாங்க, இங்கே வாங்கினாங்க, கரண்ட் வந்து பிரைவேட்டில் வாங்கினாங்க, அதெல்லாம் வேற. நமக்கு வந்து கரண்ட் வந்து தங்கு தடை இல்லாமல் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று தாவேக்கால ஏன் பண்ண முடியலன்னு ஒன்று இருக்குல்ல, அது இது ஒரு பக்கம். இப்போ வந்து இங்கே ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பவர் கட்டு, இந்த பவர் கட்டு உண்மையிலேயே எரிச்சல் அடைய வைக்குது. அதாவது சென்னை வந்து உயர்ந்த நகரமா மற்றதை விட அப்படின்லாம் இல்லை. ஜெனரலாகவே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பவர் கட்டு பெருசாக 5 வருஷமா அனுபவிக்காத மக்கள். ஈவன் அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி பீரியட்லையும் பெருசாக பவர் கட்டில் அனுபவிக்கலை. ரொம்ப அழகாக பவர் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. 2011-12க்கு அப்புறமாவே பவர் கட்டு பெருசாக இல்லை. இப்போ 2026 வரைக்குமே பவர் பிரச்சனை இல்லை. ஏன்னா வருஷம் வந்து ஏசி நிறையா கூடுது, இண்டஸ்ட்ரி கூடுது, எக்கச்சக்கமாக கூடுது. தேவைப்படுறது வந்து ஒரு 13 மெகாவாட்டு, 15 மெகாவாட்டு, 19, 20, 22 மெகாவாட்டு, 23 மெகாவாட்டு வரைக்கும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இதையும் தாண்டி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க இல்லையா? இப்போ உங்களால் மேனேஜ் பண்ண முடியலைன்னா, ஒன்று உங்களுக்கு மனசு இல்லை, அல்லது உங்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் அனுபவம்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சரியான ஆட்களை கூட வைக்கலை, அல்லது என்ன நம்ம தான் வந்துட்டோமே, இனி யார் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படின்ற தாழ்ந்தோண்டுத்தனமாக நினைப்பா இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நல்லதில்லை, இதை திருத்திக்குங்க அப்படிங்கிறத இந்த காணொலியின் மூலமாக இந்த அரசுக்கு நான் வந்து விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது. அதுபோக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தி என்னன்னா, இந்த தாவேக ஆட்சி இன்னும் 5லிருந்து 6 மாசத்துக்குள்ள கலைக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது வந்து இந்த தகவல் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டா இல்லை, நிறைய டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா கலைக்கப்படுறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இங்க வந்து அதிமுக விலைக்கு வாங்கும்போது அங்கேருந்து என்ன ஒரு 7 பேர் அவர் என்ன சொல்றது அங்க எம்எல்ஏ பதவியை, அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஓட்டு போட்டு இந்த மகராசி நமக்கு வந்து ஏதாவது இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்வாரு அப்படின்னு ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு அவங்க அடிச்சிருக்க ஆப்பு இருக்குல்ல, என்ன ஏங்கடா ஜெயிக்க வச்சிங்க, யாரா நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு, நாங்க இப்ப ரிசைன் பண்ணிட்டு எங்க சுயநலத்துக்காக நாங்க வந்து திரும்ப தாவேக்கால சேர்ந்து திரும்ப நாங்க வருவோம், அப்போ நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும், அதை தவிர உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை, நீங்க வந்து பொதுமக்கள் வந்து இளிச்சவாய் மக்கள் அப்படின்னு சொல்லாம சொன்ன இந்த ஒரு என்ன சொல்லுது, இதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? இந்த சொல்லாம சொன்ன அதிமுக ரெட்டையில இருந்து ஜெயிச்சு ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்த அவர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அல்லது வந்து எசக்கியா இருக்கட்டும், எசக்கி சுப்பையாவா இருக்கட்டும், அல்லது இன்னும் ஒரு 4-5 பேர், மொத்தம் வந்து 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. 6 பேர் நினைக்கிறாங்க, 6 பேர். அந்தந்த தொகுதிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அரசு செலவு பண்ணியிருக்கும்ல இந்த தேர்தல் அதிகாரிகள் பூத்து ஸ்கூலு இடம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக செலவு பண்ணி நேரத்தை ஒதுக்கி எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த செலவு வந்து இப்போ யார் ஏற்றுக்கிறது? இப்போ அவங்க நிற்பாங்களாம், அவங்க வந்து எல்லாம் அப்படி வாக்கு நடக்குமா, ஜெயிப்பாங்களாம், ஜெயிச்சு முடிச்சு அப்படியே திரும்பி வந்துட்டு இல்லை பக்கம் பக்கம் பார்ப்பாங்களாம். இங்கே வந்து தாவேக்கா ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி, அதிமுக எதிர்கட்சியாக கூட இல்லை, அது என்ன ஆக போகுதோ அப்படின்னு அங்கேருந்து தன்னுடைய பதவியை, அதாவது பதவின்னு என்ன, எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே வந்து தாவேக்கால சேருவாங்களாம். திரும்ப அந்த இடத்துக்கு வந்து இடைத்தேர்தல் வைக்கணுமா, அந்த இடைத்தேர்தலில் திரும்ப அவங்க நிற்கிறாங்களோ யார் நிற்கிறாங்களோ என்னவோ பண்ணுவாங்களாம். அப்புறம் வந்து மக்கள் இந்த ஜனநாயகம் இதை செலவு பண்ண இது எல்லாமே வந்து எல்லாம் மடையர்கள் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் இதுக்கு வந்து இந்த பணம் இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்எல்ஏவா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, ஒரு 2 வருஷம் அல்லது 2.5 வருஷம் குறைஞ்சபட்சம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால் பரவாயில்ல விட்டுருங்க, அதை தாண்டி உடம்பு சரியில்லை, என்னால் நகர முடியாது, ஆக்சிடென்ட்ல கைகால் போயிருச்சு அப்படின்னா பரவாயில்ல, அதை தாண்டி தெனாவட்டுக்கு திமிரில் சுயநலத்துக்காக இப்படி ரிசைன் பண்ணா அத்தனை செலவும் கணக்கு போட்டு பார்த்து ஒரு 50 கோடியோ 80 கோடியோ 100 கோடியோ எல்லாத்தையும் வந்து அவங்க தலையில கட்டினா தானே சரியா இருக்கும். அப்படி கட்டினால் ஒழிய இந்த ஜனநாயகம் வந்து கேலிக்கூத்தா மாறிக்கிட்டு இருக்கும். சரி, அது கேலிக்கூத்தா மாறுறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் வந்து எல்லாம் பண்ணிட்டோம். சரி, இப்போ கேலிக்கூத்தா மாறி இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து என்னன்னா, இந்த பழம்பெருச்சாளிகள் பழைய ஆட்கள் போறதெல்லாம் போகட்டும், ஓபிஎஸ் போனாரு, செங்கோட்டையன் போனாரு, எஸ்கே சுப்பையா போனாரு, அப்புறம் வந்து சிவி சண்முகம் போயிட்டாரு, அதுக்கப்புறம் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் ஒரு 4-5 பேர்
எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாவட்ட செயலாளர் போறாங்க, இங்க போறாங்க. போறதெல்லாம் போகட்டும். நம்ம கட்சி வந்து இனிமே ஜென்ஸி கட்சி மாதிரி புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு இளைஞர்களோட அப்படி வந்து புதுசா நிக்க போகுது. இரட்டை இலைங்கிறது ஒரு பெரிய பலம்னா, ஏன் பலம்னு சொல்றேன்னா, இப்ப 2026ல தாவேகா தாவேகா நேரடியாவோ இவிஎம் மூலமாவோ மறைமுகமாவோ ஏதோ ஒரு வழியில நமக்கு கணக்கு வந்திருக்கிறது. வாங்கியிருக்க ஓட்டு வந்து 1,70,00,000 ஓட்டு. திமுக அதுல இருந்து நிறைய குறைஞ்சு ஒரு ஒரு 1,4 கோடி ஓட்டு. இவங்க வந்து 1,04,00,000 ஓட்டு. அப்ப திமுக அண்ணா திமுக பெரிய வித்தியாசம் இல்லை. இங்க 47 சீட் அப்படின்னா அங்க 59 பேர். அதாவது நேரடியா உதயசூரியன் அப்படி எடுத்தாச்சுன்னா அந்த உதயசூரியன்லயே இவங்க வந்து வேற கட்சிக்காரங்களை சேர்க்காம கணக்கு பண்ணா 59 சீட்டுன்னு சொல்லி கணக்கு வருது. அப்போ ஒரு 12 எம்எல்ஏக்காக தான் அதிகம். அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக வந்து இன்னும் திமுக இன்னும் ஸ்ட்ராங், அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. திமுக வந்து குறைஞ்சது இல்லை. ஆனால் இப்போ இவிஎம் பற்றி பெரிய அளவுக்கு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து நம்ம என்னது ஆணித்தரமா சொல்லலை, நம்ம கேள்விப்படுற விஷயங்களை நம்ம வந்து பொது வெளியில் எடுத்து வைக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க தாவேக்க ஆளுங்கட்சியா இருக்கு. ஆனால் இவங்க எரிச்சல் எப்படின்னா விபி கலைராஜனை தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து அப்புறம் வெளியே வர்றாரு. அப்புறம் பத்திரிகையாளரை பூரா மிரட்டுறாங்க. அப்புறம் ஒரு 60-70 யூடியூப் சேனல் மற்ற இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது எப்படின்னா குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. கழுதை பேரம் குதிரை பேரம்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அது கழுதை பேரமா இருக்கட்டும், குதிரை பேரமா இருக்கட்டும், ஒட்டக பேரமா இருக்கட்டும், திமிங்கல பேரமா இருக்கு, என்ன பேரம் அவங்க பண்றது? பேரம் பேசுறாங்களா? அவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்களா இல்லையா? அவங்க காசை கொடுக்குறாங்களோ காசை கொடுக்கலையோ, மிரட்டுறாங்களோ, என்ன பண்ண அன்பால கூப்பிடுறாங்களோ, வேற கட்சியில இருந்து அவங்க கட்சிக்கு வந்தா அது ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கட்சிக்கு வந்து இனிமே இந்த மாதிரி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். அதுக்காக வந்து 5 பேர் அரெஸ்ட் பண்றாங்களாம். அப்போ நீங்க பண்ணதெல்லாம் வந்து ஓகே, அடுத்தவங்க பண்ணதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போச்சு அப்படின்னா நீங்க யார்? அப்போ இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கும் பார்த்தா திருநெல்வேலி பக்கம் அங்கே பார்த்தா மணல் கடத்தல், திருச்சி திருநெல்வேலி பக்கம் மணல் கடத்தல் எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ வரைக்கும் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா பத்திரிகையாளர் அங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க, தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அது எதிர்கட்சி பத்திரிகைகள் ஜெனரலாகவே பத்திரிகையாளர்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கும் பாருங்க, டாஸ்மாக்ல வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் நீங்கள் வந்து 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பாட்டு பாடினீங்கல்ல, என்னாச்சு? ஒன்றும் நடக்கலை. அப்படி உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் கரூர் 41 உயிர்கள் வந்து இப்போ அங்கே சிபிஐ இதெல்லாம் வந்து விசாரணை இருக்கிறனால அதை பற்றி பெரிய கருத்தெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பெருசாக ஒன்றும் பேசலை. ரைட், ஓகே, விடுங்க. இப்போ என்னென்னா திமுக பயங்கரமான எரிச்சல் இருக்குது. அதை விட ஏன்னா திமுக வந்து இவ்வளோ அவங்களுடைய ஓட்டுக்கிட்டு எல்லாம் போய் தலைவரே தோக்கடிக்கிற அளவுக்கு, தோக்கடிச்சான்னா ஓட்டு போட்டெல்லாம் தோக்கடிச்சுன்னு சொல்ல வரல, பெருசாக தோக்கடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பேசுகிற பேச்சும் நடந்துக்கிற நடவடிக்கையும் ஆட்களை அரெஸ்ட் பண்ணுறதும் அராஜகம் ரொம்ப ஜாஸ்தி போய்கிட்டு இப்படியா பண்ணுறது அப்படின்னு இப்போ தான் வந்து ஸ்டாலினுக்கு வந்து கொஞ்சம் உணர்வு வருது போல இருக்கு. வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஓகே, என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் போனால் என்ன செய்வாங்க? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். எப்படின்னா இப்போ வந்து உங்கள் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் இப்போ நாளைக்கோ அடுத்த மாதம் கொண்டு வர முடியாது. அது எப்படின்னா ஆட்சி அமைச்சு 6 மாதம் ஆகணும். இப்போ வந்து 50 நாள் தாண்டிடுச்சு, 2 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்குள்ளேயே இவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேள்வி. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திமுகவோட கைகோர்த்து சப்போர்ட் பண்றது காரணம், திமுகவோட இணங்கி நெருக்கமாக வர்ற அவசியம் இல்லை. தாவேக்காவை வந்து நம்ம கட்சியை பூரா சிதைக்கிறாங்களே அப்படின்ற ஆத்திரத்தில் அதிமுகவும் தாவேக்காவை கவிழ்க்கிறதுக்கு அவ்வளோ மும்முரமாக இருக்குது அப்படின்னு கேள்வி. அப்போ என்ன செய்ய முடியும்? அவங்க கையில் வந்து இப்போ எத்தனை கட்சி இருக்குது? இப்போ 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 234ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மொத்த எம்எல்ஏல அப்போ 228. 228ல் பாதி அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 115 114 114 அப்படிங்கும்போது 115 ஒரு இது எக்ஸ்ட்ரா அப்படி வந்தால் போதும். 115 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா போதும், இவன் மெஜாரிட்டி நிரூபிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி 6 மாதத்துக்கு தேவைன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஓகே, இப்போ 115 இப்போ கையில் வந்து ஸ்ட்ராங்காக 106 இருக்குது. அப்போ இன்னொரு 9 பேர் வேணும். 9 பேரில் காங்கிரஸ் வந்து பிஜேபி ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஓகே, காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து விசிகா வந்து
தத்தளிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு மரியாதை போய் ரொம்ப இதுவரைக்கும் கட்டி காத்த மரியாதை திமுகவில் இருக்கும்போதே நிறைய சர்ச்சைகள் வந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு மரியாதையா இருந்தாங்க. இங்க போனதுக்கு அப்புறம் மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்றதா தகவல் வருது. அதாவது அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த அமைச்சர் பதவி கொடுத்ததுக்காக வந்து அவங்க சூப்பர் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கான இடம் வந்து தள்ளி வச்சிருக்கதா சொல்றாங்க. மரியாதை பெருசா இல்ல. அப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து எனி டைம் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்ட் ஆதரவு இல்ல. இப்போ ஒருவேளை இந்த எலெக்ஷன் வந்து பை எலெக்ஷன் இருக்கு இல்லையா? இடைக்கால எலெக்ஷன் வந்து நீங்க 6 மாசத்துக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா, இதுல வந்து ஜெயிக்க போறது யாரு? திரும்ப வந்து இவிஎம் வச்சு ஜெயிக்க போறாங்களா? அல்லது இவிஎம் வந்து பரவாயில்ல இனி வந்து ஓப்பனா என்ன யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சுன்னா, நமக்கு தெரிஞ்சு 6, 7 இடத்துல நீங்க கணக்கு பண்ணி ஏன்னா திருச்சியோட சேர்த்து திருச்சி கிழக்கோட சேர்த்து 7 இடம். 7 இடத்துல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 5 இடமாவது வந்து தாவேக்கா கைய விட்டு போகுன்னு சொல்றாங்க. காரணம் பெரும்பாலான பெண்கள் வந்து இப்ப தாவேக்கா விரும்பல. பெரும்பாலான பெண்கள் 30 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் முன்னாடி ஓட்டு போட்ட பெண்கள் விரும்பல. அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயத்த பார்த்து கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் தாவேக்கா வந்து தாவேக்கா விட்டு கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேற போக்கடம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பெருசா இல்ல. அப்ப தாவேக்கா வேண்டான்ற இடத்துல வேற ஆட்களுக்கு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள்லயே என்னப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வந்து கொஞ்சம் சரியா வரும் போல வரல போல இருக்கே அப்படின்னு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சதா கல்லூரி விழாக்கள்ல கல்லூரிகள்ல வந்து நிறைய வந்து பேசு பொருளா இருக்கு. அப்புறம் இளைஞர்கள் வந்து வெளியில வர்ற இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இந்த கரண்ட் பவர் கட்னால பாதிக்கப்படுறது எல்லாருமே தான் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஏற்கனவே வெயில் எல்னினோ வெப்பத்துல தாங்க முடியாம ஃபேன் இல்லாம ஒன்றும் இல்லாம அந்த பாடுபட்டவங்களுக்கு இந்த தாவேக்காவோட முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சா. அதனால தாவேக்கா வந்து வேண்டாம் இது சரியில்லை. அப்போ நம்பிக்கையில தீர்மானம் வந்தா அதுக்கு வந்து இல்ல இப்போ இடைக்கால தேர்தல் வந்தா இவங்க வேண்டாம்ப்பா அப்படின்னு மாத்தி ஓட்டு போட்டா 7 சீட்ல குறைஞ்சபட்சம் 5 சீட்டாவது தாவேக்கா கையை விட்டு போயிருன்றாங்க. அப்படி போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 2. அந்த 2னா இப்போ சபாநாயகரை விட்டாச்சு அப்படின்னா 106, 106, 108. இந்த 108க்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது வந்து தேவைப்படுறது வந்து இன்னும் ஒரு 7 சீட்டு தேவைப்படும். 7ல திருமாவளவன் அண்டு கம்யூனிஸ்ட் இந்த 6 வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா வேற யார் ஆதரவு கொடுப்பா? கண்டிப்பா வந்து 3ல 2 பங்கு இவங்க பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் இவ இது ஏடிஎம்கேல திரும்ப என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. திமுக வந்து இன்னும் இறுக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி வந்து கலையிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஏன்னா நிறைய டீட்டெயிலாம் வருது பார்த்தா இப்போ இன்னைக்கு வந்து இப்போ ஜூலைல இருக்கோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசத்துல ஒரு நவம்பருக்குள்ள அல்லது இந்த வருஷ கடைசிக்குள்ள வந்து தாவேக்கா ஆட்சி கலைக்கப்படும். கலைச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே இப்போ வந்து இவங்க மேல நம்ம அர்லேக்கர் இருக்கார் இல்லையா அவர் மேலேயும் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் சரியில்லைன்னு கொண்டு வந்து என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் குதிரை பேரத்தை வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பேசு பொருளா இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் வந்து என்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க மிரட்டினாங்க அப்படின்னு அவர் சொல்றதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திரும்ப திரும்ப கோர்ட்ல போய் தட்டும் போது ஒரு அளவுக்கு மேல எவ்வளவுதான் வந்து அவங்களும் விட்டு கொடுப்பாங்க. நீதிபதியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசாட்சியெல்லாம் கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு. அதாவது நீதிபதியை தப்பா சொல்லலை. அவங்க வந்து நீதி கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள வந்து நிறைய பேருக்கு பெரும்பாலான அரசு அதிகாரிகளுக்கு மனசாட்சி கிடையாது. மேலிருந்து டூ வாட் ஐ சே நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்ற அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்ட ஆட்கள். அதனால வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. என்ன நடந்தாலும் ஓரளவுக்கு மேல இத்தனை பேர் கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ என்னதான் பண்றது? சரி ஓகே தீர்ப்பு இப்படி கொடுத்தோம் என்ன ஆகும்? அதுவே வந்து இவங்களுக்கு தாவேக்காவுக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுக்கு தாவேக்கா எதிர்காலம் இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு இல்லையா இந்த ஆட்டத்துக்கு சரியான ஆப்பு வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துலேயே கிடைக்கும் அப்படி வந்துச்சுன்னா திரும்ப எலெக்ஷன் வைக்கணும் பரவாயில்ல. எலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இவிஎம்ல வைக்க போறாங்கன்னா இவங்க வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க? அதிமுக, திமுக இது வரைக்கும் அதிமுகவோட இதுல வந்து இப்போ ஓட்டு பேங்க்ல வந்து பெருசா கை வைக்கல. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. என்ன நடந்தாலும் தாவேக்கா பழைய பெப்பு இருக்கு இல்லையா அதோட உச்சத்தை வந்து அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களால ஒன்றும் பண்ண முடியல இப்போ இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு நெகட்டிவ் இமேஜ் வந்துகிட்டு இருக்கதா கேள்வி. ஆனா இதெல்லாம் மாத்தி அதுல ஒரு சில 1, 2 விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. டிரான்ஸ்ஃபருக்கு காசு வாங்கல.
அதுக்கப்புறம் வந்து யூமாவாசிக்கு அவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி கலெக்டர் சொன்ன உடனே அவர் ராஜ்மோகன் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் அமெரிக்காவில் வந்து இங்கே தான் நான் வந்து உடனே சொல்லி பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவர் ஃபேமஸான ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னா அவர் வந்து அப்ரோச் பண்ண முடியும், பொது வழியில் போட முடியும். இந்த மாதிரி பொது வழியில் பெருசாக போட முடியாது. அப்பாவி ஜனங்கள் எவ்வளோ இருக்காங்க? அப்போ ஒவ்வொருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பொது வழியில் போட்டு போட்டு தான் பண்ணணுமா? அப்போ நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ண மாட்டீங்களா? அப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தாவேக்கா இன்னும் வந்து ஒரு அனுபவமின்மை காரணமாக நிறையா இருக்கு. அதிகாரிகள் வந்து தவறா சொல்றாங்களா, வழி நடத்துறாங்களா, கரெக்டா வழி நடத்துறாங்களா? ஏன்னா இது வந்து முதலமைச்சர் விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன செயல்படுறாரு, எதுவுமே வெளியே தெரியல. எல்லாமே வந்து பூடகமா இருக்கு. அப்படிங்கிறனால இது வந்து மக்களுக்கு வந்து இது எப்படி ஓப்பா இல்ல. நீங்க வந்து வேற வழி இல்ல. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு, சவுத் இந்தியா வந்து மோடிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற இருக்குது. ஆனா நார்த் இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல செல்லாது. எப்படி பார்த்தாலும் மோடி மாதிரியே நான் வந்து பத்திரிக்கையாளர்ல மீட் பண்ண மாட்டேன், என்ன பண்ண தெரியாது அப்படின்னு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா, நாளைக்கு வெகு சீக்கிரமே ய விஜயோட இமேஜ் எல்லாம் சுக்குநூறாகி போய் வேற மாதிரி இறங்கிரும். அதுக்கப்புறம் எதிர்காலம் வந்து இங்க இதுலயும் அரசியலையும் சூனியமாகி, சினிமாலையும் சூனியமாகி, ஐய்யய்யோ! பேசாம சினிமால வந்திருக்காம, ஐயோ! இப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு பின்னாடி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. இப்பவே தன்னோட நிலைமை என்னன்னு கரெக்டா திருந்துனா ஒழிய, ஏன்னா சுத்தி இருக்கிற பூரா வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆட்கள கூட வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆதவ அர்ஜுனாவ மட்டும் வந்து ஒருவேளை 1 மாசம், 2 மாசம் லீவ் எடுத்துட்டு போயிட்டாருன்னா, மொத்தம் தாவேக்கா ஆடி போயிருன்னு சொல்றாங்க. இது வந்து காமெடி சொல்றதுக்கு இல்ல. ஜெனரலாவே சொல்றாங்க. அவர் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காருன்றாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து தாவேக்கா தன்னை சரிப்படுத்திக் கொள்ளப் போகிறது அப்படிங்கிறதா. இது எப்படின்னா தாவேக்கா வந்து வீழணும், அப்படி போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படி இல்ல. சில நல்ல விஷயங்கள் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள்ல வந்து லஞ்சம், ஊழல் இன்னும் பழகல அவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பழகிட்டாங்கன்னு இன்னும் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சுன்னா நிறைய பழகிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பியூரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பியூரா இருக்கு நல்லதானே? அப்ப நமக்கு நல்ல என்ன சொல்றது, லஞ்சம் இல்லாம டிரான்ஸ்ஃபரோ, லஞ்சம் இல்லாம பதவியோ கிடைச்சா, அவங்க வந்து அறக்க பறக்க நிறைய லஞ்சம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருக்கு. அதையும் கொஞ்சம் கையில் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணியாச்சுன்னா, இது வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப சூப்பர் ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இனி 6 மாசத்துல தாவேக்கா காளி அப்படின்னு சொல்றதா, அல்லது தப்பிச்சுரும்னு சொல்றதா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால பேச முடியும். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.